வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு டே 5 ஆமாங்க. டே 5நால யூஸ்வலாக நம்மளுடைய சேனலில் காரை பற்றி ஒரு கண்டென்ட் போடுறதுன்றது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம். அந்த ஒரு லைனில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் கார்ஸ் அண்டர் 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்க வரும். அதிலும் குறிப்பாக வந்து அண்டர் 8 lakhனா அதோடைய டாப் மாடலே இதோட 8 lakhல முடிக்கிற மாதிரி இருக்காது. இதில் பார்க்குறது வந்து இந்த ஒரு 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் அந்த வண்டியோட பேஸ் மாடல் எடுத்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு காராக இருக்குன்ற மாதிரி தான் இந்த சஜஷன் வீடியோ இருக்க போகுது. இன்னும் புரியலையா? வீடியோக்குள்ளே போனவொடனே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவசரமா வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரெஸ்டிங், நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் ஃபேஸ் லிஃப்ட் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே எனக்கு பேசிக் மாடல் இருந்தால் போதும். பட் எனக்கு டிசைன் நல்லா இருக்கணும், வண்டியோட டிரைவபிலிட்டி நல்லா இருக்கணும், வண்டியில் பவர் நல்லா இருக்கணும், அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் சேஃப்டியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த சுசுகியோட ஷிஃப்ட் ஃபேஸ் லிஃப்ட் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் காராக தான் நம்மளுக்கு மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்திருக்க அந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வருதுன்றப்ப உங்களுக்கு வண்டியோட சேஃப்டிலையும் இந்த இடத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டருக்கான 3 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 84.6 bhp ஆஃப் பவர், அதுக்கடுத்து ஒரு 111 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் பொறுத்தளவுக்கு அந்த வண்டிக்கு ஒரு போதுமான ஒரு பவர் இருக்குது. உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான், சிஎன்ஜி ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 24 to 25 km வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பவர்லையும் சூப்பராக இருக்குது, வண்டியோட மைலேஜ்லையும் சூப்பராக இருக்குது. இன்ஜின் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்னே சொல்லலாம். பட் 4 சிலிண்டராக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 5 சீட்டர் கெப்பாசிட்டியோட ஒரு வெஹிக்கிள். பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு 265 mm பூட் ஸ்பேஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm, ரொம்ப கம்மி கிடையாது. இட்ஸ் மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ், சாரி கிரவுண்ட் கிளியரன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் வந்து ஒரு 7,79,000 உங்களுக்கு ஆன் ரோட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அதிகமாக போகும். பட் ஆனால் எனக்கு பேசிக் மாடலே போதும்னு நினச்சனாலே இந்த ஒரு மாடல் இஸ் மோர் தென் எனஃப் தான். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டாட்டாவோட பஞ்ச் ஆமாங்க. அதுக்குன்னு என்னால் ரொம்ப பேசிக்லாம் போக முடியாதுப்பா. பேசிக் மாடலில் மியூசிக் சிஸ்டம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் மாடலாவது என்னால் வர முடியணும், அது இல்லாமல் சேஃப்டியிலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கணும் வண்டின்னு நினச்சிங்கன்னா நம்ம டாட்டா பஞ்ச் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசைன் பார்க்குறது கொஞ்சம் பல்கியராக நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இருக்குன்னு சொல்லலாம். பட் எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் ஆகலை. ஸ்போர்ட்டினஸ் அந்த டிசைனில் கம்மி, பட் வண்டி பார்க்கறதுக்கு லைட்டாக அந்த ஒரு எஸ்யூவி ஸ்டான்ஸில் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதெல்லாம் சேஃப்டி பற்றி பேச போகிறோமே. சேஃப்டி பொறுத்தளவுக்கு இந்த டிசைனுக்கு உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரியலி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சேஃப்டி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டருக்கான 3 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கும் 86.63 bhp பவர்ஸும் 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் சும்மா சொல்லக்கூடாது, இந்த இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரோலும் இருக்குது, சிஎன்ஜியும் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் வேரியன்ட் போகிறீங்களா அப்போ அரௌண்ட் ஒரு 18 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிஎன்ஜி வேரியன்ட் போகிறீங்களப்ப அரௌண்ட் ஒரு 20 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜ் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு நார்மலான ஒரு 5 சீட்டர் கெப்பாசிட்டி தான். நீங்கள் எஸ்யூவின்னு ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்துக்கூடாது. இது வந்து காம்பேக்ட் எஸ்யூவி, ஒரு ஹேட்ச்பேக் மாதிரி இருக்கிற ஒரு எஸ்யூவி காரு. அதனால் ஒரு 5 சீட்டர் கெப்பாசிட்டி தான் வரும். பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு 366 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 187 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. அதனால் ஆஃப் ரோட் மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு நல்லாவே இந்த ஒரு வெஹிக்கிள் ட்ராக் பண்ணும். இதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் கோர் ஆஃப் ரோட்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் கிடையாது, 4x4 சிஸ்டமும் கிடையாது. நார்மல் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டமோட வரும். லைட்
லைட் ஆஃப் ரோட் பண்ணிக்கலாம், வெயிட் ஆஃப் ரோட் பண்ணால் வெஹிக்கிள் காலை வரும். ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், பேசிக் மாடல் உங்களுக்கு 7,35,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 2 lakhs கிட்ட வரைக்கும் வருது. பட் இதோட செகண்ட் மாடல் வந்து இதில் வந்து நீங்கள் 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்னா பேஸ் அண்ட் செகண்ட் மாடல் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். லிஸ்டிங் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒரு கார் நம்ம ஹோண்டாவோட எக்ஸ்டர். ஆமாம், அந்த ஹோண்டா எக்ஸ்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் ஓரியன்டான நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு காரு. ஹோண்டானாலே அந்த ஒரு இன்ஜின் விஷயத்தில் பெட்டராக இருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு sub 4 meter எஸ்சிவி செக்மெண்ட்டாக தான் அந்த ஒரு காம்பேக்ட் எஸ்சிவி செக்மெண்ட்டில் ஒரு காரு. பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒரு எஸ்சிவி ஃபீல்லாம் கொடுக்கல, பார்க்குறதுக்கு ஒரு ஹேட்ச்பேக் ஃபீல் தான் கொடுக்குது. பட் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டருக்கான 4 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு விஷயம். 4 சிலிண்டர் இன்ஜின்னாலே உங்களுக்கு இன்ஜினோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ்ன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 81.8 bhp பவர், அதுக்கடுத்து 113.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதுலேயும் உங்களுக்கு பெட்ரோல் ஆர் சிஎன்ஜின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் வேரியன்ட் போகிறீங்கப்போ அரௌண்ட் ஒரு 20 km வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிஎன்ஜி வேரியன்ட் போகிறீங்கப்போ ஒரு 25 km வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நார்மலான ஒரு 5 seater கெப்பாசிட்டியோட வரக்கூடிய ஒரு கார் தான். அது பேருக்கு தான் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு மித்த விஷயங்கள் எல்லாம் ஹேட்ச்பேக் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது காம்பேக்ட் எஸ்யூவி. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பூட் ஸ்பேஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 391 mm வரைக்கும் வருதுப்பா. அப்படின்னு பார்க்கும்போது பூட் ஸ்பேஸும் ஓகே தான். சரி ஓகே, சேஃப்டி ஸ்டார் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு இதுவுமே ஒரு 3 star சேஃப்டியோட வருது. அதுலேயும் குறிப்பாக வண்டியோட செக்மெண்ட்டுக்கு அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 7,37,000 நீங்கள் ஸ்டார்டிங் ஆகுது. இதுலேயும் நீங்கள் அந்த ஒரு பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 8 lakhs சொல்லி வருதுன்றப்ப அந்த ஒரு மாடலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 12 lakhs கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம பார்க்கறது என்னமோ பேசிக் தான்ப்பா. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பார்க்க போகிற ஒரு காரு நம்ம ரெனால்ட்டோட ட்ரைபர். ஆமாங்க, இந்த ஒரு 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 7 seaterனா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது நிச்சயமாக நம்ம ரெனால்ட்டோட ட்ரைபர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு டிசைன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு எம்பிவி ஸ்டைலிங்லேயே கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஒரு ரியலி எம்யூவி மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் ரொம்ப ஒரு ஹைலைட்டரான விஷயம் இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு 7 seaterன்றது. ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு 3 rows வரும். நம்மளுக்கு இந்த ஒரு எம்பிவி கார்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, இதே மாதிரி இதில் உங்களுக்கு 3 rows வரும். அந்த ஒரு செகண்ட் ரோவில் அந்த ஒரு பில்லியன் கம்ஃபர்ட்ன்றது பேசஞ்சர் கம்ஃபர்ட். ஆமாம், பேசஞ்சர் கம்ஃபர்ட்ன்றது ஓகேன்ற மாதிரி இருக்கும், எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கடுத்து அந்த ஒரு 3rd row இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரொம்ப டாலானவங்களோ ரொம்ப பல்கானவங்களோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாது. சின்ன பசங்க கிட்ஸ் அதை மாதிரினா ஓகே, பட் அடல்ட்ஸுக்கு அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்காது. பட் 2 பேர் உட்காரங்கிறப்ப கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடலாம். அவரெல்லாம் சொல்லும்போது சீட்டிங் கம்ஃபர்ட்டில் அந்த ஒரு 3rd rowன்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னஸ் கம்மி தான், லெக் ரூமும் கம்மி தான். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு 3rd row கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1 literக்கான 3 cylinder இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 71 bhp 6 Nm ஆஃப் டார்க்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான், ஒன்றும் பெருசாக சொல்லும்படி சொல்லப்போனால் கம்மியாகவே இருக்குது. சிட்டிக்குள்ளே நீங்கள் இந்த வண்டியில் ஒரு 7 பேர் அதான் 7 பேர் வச்சுட்டு ஃபுல் லோட் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்களப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள்னஸ் ஃபீல் ஆகும். அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஒரு கூத்துனா இந்த வெஹிக்கிளில் வந்து 7 பேர் போகிறது பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே தான். பட் இந்த வண்டியில் அந்த ஒரு சீட்டிங்கிறது கொஞ்சம் அதான் ஒரு 3rd row வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்றதுனால ஒரு சில பேர் 9 பேர் வரைக்கும் லோட் பண்ணுறீங்க. அதேமாதிரி லோட் பண்ணுறீங்கப்போ சிட்டிக்குள்ளே இந்த வெஹிக்கிள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். ஹைவேஸில் போய்டும், ஹைவேஸில் நீங்கள் மாட்டும் ஒரே ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் நிறுத்தி எடுக்கிறீங்கப்போ அந்த இன்ஜின் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் வந்து பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான், சிஎன்ஜிலாம் கிடையாது. 18.2 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஷெல்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் 20 km வரைக்கும் வரதுக்கான சான்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தான் ஒரு 7 seater காராக இருந்தாலும் நல்ல ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது.
பவர் கம்மியாக இருக்கே, அந்த ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் இந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர் உட்காரங்கிறப்ப அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது கொஞ்சம் குறையும். பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 7,15,000 ஸ்டார்டிங் ஆகுது. ரியலி ஒரு அஃபோர்டபுளான ஒரு 7 சீட்டர்னா அது எனக்கு தெரிஞ்சு ரெனால்ட்டோட ட்ரைபர் மட்டும்தான். டாப் மாடல் உங்களுக்கு 10 lakh வரைக்கும் வருது. பட் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஓரளவுக்கு ஃபீச்சரோடரான இதோடைய ஒரு மிட் மாடலை நீங்கள் முடிக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பார்க்க போகிற ஒரு கார் நம்ம மாருதி சுசுகி வேகனார். ஆமாங்க, நான் எடுக்கிறேன் ஓரளவுக்கு கொஞ்சம் டாப் மாடலாக நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு காராகவே எடுத்துடுறேன் நினச்சிங்கன்னா நீங்கள் வேகனார் நிச்சயமாகவே ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் டிசைன் டோன் தான். பட் வண்டி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்குன்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் இந்த வண்டியோட டிசைனை கலாக்கிறீங்க. பட் ரியலி இது நல்ல ஒரு டிசைன் கார் தான். ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு ஒரு 5 seater கெப்பாசிட்டி தான். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு 341 liters கிட்ட உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் வருது. இட்ஸ் நல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பெட்ரோல் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரோல் இருக்குது. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு 24 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷன் போகிறீங்கப்போ இந்த விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்மே கூட இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் மாடலில் 1 literக்கான இன்ஜின் ஆப்ஷன், டாப் மாடலில் 1.2 literக்கான இன்ஜின் ஆப்ஷன். இது வந்து இந்த ஒரு 1.2 literக்கான இன்ஜின் ஆப்ஷன் வரன்றப்ப இது ஒரு 4 cylinder 88.5 bhp, அதுக்கு அடுத்து 113 Nm ஆஃப் டார்க்கு. பவரும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு பொதுவாகவே இது வரைக்கும் பார்த்த எல்லா காருமே நம்மளுக்கு பேஸ் அண்ட் செகண்ட் மாடல் வரைக்கும் தான் அதிகபட்சமே வர முடியும் இந்த ஒரு 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட் வச்சுக்கிட்டு. அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் எடுத்தாகணும் மித்த மாடல்ஸ் எடுக்கணும். பட் இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த வண்டி வந்து 8 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரும். அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 6,63,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 8,82,000 வரைக்கும் வருது டாப்பு. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதில் மிட் மாடலே மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர் கவர் ஆகிடும். அப்படி இல்லைனா டாப் மாடலுக்கு அடுத்த மாடல் கீழே ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கவர் ஆகும். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.